ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்ரீஎஸ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தய குழம்பு செஞ்சுருக்குறோம். இந்த வெந்தய குழம்பு எப்படி செஞ்சுருக்குறோன்றதை ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் ஸ்ரீஎஸ் கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெந்தய குழம்பு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செஞ்சுருக்கிறேன். இது ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தய குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 டீஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் வந்து மிளகு, 2 ஸ்பூன் வந்து வெந்தயம். இதுதான் வந்து வெந்தய குழம்புக்கு தேவையான மசாலா. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, பூண்டு 1 கைப்பிடி. நான் சின்ன வெங்காயம் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா சின்ன தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை மட்டும் நம்ம போட்டு எப்படி நம்ம வெந்தய குழம்பு செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் ஸ்ரீஎஸ் கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பொருள் எல்லாமே நான் வறுத்து எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சூடு வந்து மிதமான தீயில் வச்சு நம்ம வறுத்தோம்னா வந்து பொன்னிறமாக வறுக்கும். அதனால் சூடு வந்து கம்மியான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மிதமான தீயில் வறுத்து எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு கொரகொரப்பாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு அதே பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நான் வேர்க்கடலை எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அதிகமாக, நார்மலாக விடுறத விட 2 டீஸ்பூன் ஆயில் வந்து அதிகமாக விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயம், பூண்டு ரெண்டுமே வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக விட கொஞ்சம் நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கினா அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்குங்க. இந்த வெங்காயம் வணக்கிறதுல தாங்க நம்ம வெந்தய குழம்பு டேஸ்ட் இருக்குது. அதனால் நல்லா வெங்காயத்தை வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். பூண்டு, வெங்காயம் நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எந்த அளவுக்கு நம்ம வந்து வணங்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமாக வணங்கிடுச்சிங்க. இன்னும் வணங்கணும். அது கூடவே நம்ம வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா எண்ணெயிலே வணங்கணும். உப்பு போட்டுக்கலாம் இது வணங்கிறதுக்கு. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இது வந்து மசாலா போட்டுக்கலாம். நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், இது வந்து தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது எல்லாமே நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வந்து அந்த மசாலா வாசனை போகிற வரையிலும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம புளி தண்ணி 1 கப்பு ஊற்றிட்டோம். அதே கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுண்டாக கொதித்து வரட்டும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா நான் வந்து வறுத்ததை வந்து மசாலா வந்து நான் கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துட்டேங்க. பாருங்கள், கையில் தொட்டால் கொரகொரப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சா போதும். இதை வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 6 பேருக்கு சமைக்க போகிறேன். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் வந்து அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயத்தை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த மீதி இருக்கிறத வந்து நம்ம வந்து திரும்ப ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திரும்ப வேகணுங்கிற போது அப்போ நம்ம சமைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து குவான்டிட்டி நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மசாலா திரும்ப வேணும்னா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் கட்டி வெல்லமாக இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான். வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா இல்லை. இது போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து தூக்கலாக கொடுக்கும். அதுக்காக நான் நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த மசாலா போட்டதுமே பார்த்திங்கன்னா கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்தாவே வெந்தய குழம்பு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா திக்னஸும் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து காரசாரமான இனிப்பும் புளிப்பும் சுவையும் கறந்த நமக்கு வெந்தய குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். யாரெல்லாம் ஸ்ரீஹர்ஷி கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.